முக்குளத்தோர் சமூகத்தினரை குறிவைத்து தாக்கும் தேவர்குளம் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகேயுள்ள தேவர்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் பவுல், அருள்ராஜ், கார்த்திக், சபாபதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை வேண்டுமென்றே பழிவாங்கும் போக்குடன் வழக்கு பதிந்து கைது செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. காவல்துறையினரின் தொடர்ச்சியான இத்தகைய அதிகார அத்துமீறல் குறித்து முறையிடுவதற்காக கடந்த 9/5/2024 அன்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தேவர்குளம், பனவடலிசத்திரம், குருக்கல்பட்டி, சண்முகநல்லூர் உள்ளிட்ட 9 கிராம மக்கள் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதோடு நீதி கேட்க சென்ற 50 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்திருப்பது எதேச்சதிகார போக்கின் உச்சமாகும். தேவர்குளம் சுற்றுவட்டார பகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுடன் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி ஒரு தாய் வயிற்று மக்களாக அமைதியாக வாழ்ந்து வரும் நிலையில் காவல்துறையினர் தேவையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் குறிவைத்து தொடர்ச்சியாக வழக்கு பதிவதும் கைது செய்வதும் முழுக்க முழுக்க உள்நோக்கமுடையதாகும். தேவர்குளம் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்க சென்றால் காவல்துறை அதிகாரிகள் பிரச்சனை குறித்து கேட்காமல் சாதி என்னவென்று கேட்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். காவல்துறையினரின் இத்தகைய ஒருதலைபட்சமான பழிவாங்கும் போக்குகள் ஒற்றுமையுடன் வாழும் தமிழ் மக்களிடம் சாதிய பகையை தூண்டி அப்பகுதியின் அமைதியை சீர்குலைக்கவே வழிவகுக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு சாதிய வன்முறையை தூண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்குடன் முக்குளத்தோர் சமூகத்தினரை குறிவைத்து தாக்கும் தேவர்குளம் காவல்துறை அதிகாரிகள் மீது நீதி விசாரணை நடத்தி சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினரின் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடியதற்காக கைது செய்யப்பட்டுள்ள முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த 50 பேர் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன்.